முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 22ஆம் தேதிக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கின் முழு விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்றைய தினம் நீதிபதிகள் அபய் சோகா, அகஸ்டின் ஜார்ஜ் மஸ்கி அமர்வில் விசாரணை கொண்டது. அப்பொழுது தங்களுக்கு 2 மணிக்கு சிறப்பு அமர்வில் வழக்கு விசாரணை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அப்படி என்றால் அந்த முடித்த பின்னர் இந்த வழக்கினுடைய விசாரணையை வைத்துக் கொள்ளலாம் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணையை மற்றொரு தேதிக்கு ஒத்திவைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கலாம் என்று ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரலை பொறுத்தவரை திங்கள் மற்றும் செவ்வாயில் ஆஜராவதற்கு தனக்கு சிரமம் இருப்பதாகவும் அலுவலக பணி காரணமாக வெளியில் செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.